வணக்கம் மக்களே. இசைஞானி இளையராஜாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமாவில் வாய்ப்புங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னே சொல்லலாம். போராடி தான் மேலே வரணும். அப்படி தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக வந்தவர் தான் இளையராஜா அவர்கள். தன்னை நம்பி மட்டுமே சென்னைக்கு ஓடி வந்து வாய்ப்பு தேடினவர். நிறைய பேர்கிட்ட போய் இசைக்கருவிகளை முறையாக வாசிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜி.கே. வெங்கடேஷ் அவர்கள்கிட்ட சில வருஷங்களாக உதவியாளராக வேலை செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறமா தான் இசையமைப்பாளர் ஆகணும்னு முடிவெடுத்துட்டு வாய்ப்பு தேடி அலைஞ்சாங்களாம். பலரும் அவங்கள பார்த்து அவமானப்படுத்தியிருக்காங்க. கடைசியாக கதாசிரியர் மற்றும் தயாரிப்பாளரான பஞ்சு அருணாச்சலம் தான் இளையராஜாவை அன்னக்கிளி படத்தில் அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. சிறுவனாக இருந்த போதிலிருந்தே எம்.எஸ். விஸ்வநாதனோட பாடல்களை மிகவும் ரசித்தவர் தான் இளையராஜா அவர்கள். சென்னைக்கு வந்ததுமே அவரை நேரு சந்தித்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. இளையராஜாவோட பாடல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானதும் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையமைக்கும் படங்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னே சொல்லலாம். ஒரு நிகழ்ச்சியில் முதலாக நீங்கள் போன வெளிநாடு எது, அது உங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத நிகழ்வு எதுன்னு ஒரு கல்லூரி மாணவி இளையராஜா கிட்ட கேட்டிருக்காங்க. நான் அன்னக்கிளி, பத்ரகாளி, தீபம்னு 3 படங்களுக்காக இசையமைச்சு முடிச்சிருந்த அந்த காலகட்டத்தில் மலேசியாவுக்கு இசை கச்சேரி நடத்த போனேன். அதுதான் நான் முதல்ல போன வெளிநாடு. அந்த நிகழ்ச்சிக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் வந்திருக்காங்க. 10,000 பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. மேடையில் பேசிய எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்பாளர் ஜி. ராமநாதனை புகழ்ந்து பேசியது மட்டும் இல்லாமல் என்னை சேர்த்து அவரோடு ஒப்பிட்டு மட்டம் தட்டி பேசினாங்க. அதை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன்னு இசைஞானி இளையராஜா குறிப்பிட்டுள்ளார். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே போட்டி பொறாமைங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் அங்கே வாய்ப்பு கிடைச்சதுமே மேலே வந்துட்டா பல கோடி சம்பளம் வரும், பணம், பேர், புகழ்னு எல்லாமே கிடைக்கும். மக்கள் விரும்புகிற ஒரு பிரபலமாக ஆகிடுவாங்கன்னு நினச்சி அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் மேலே ஏற விட மாட்டாங்க. நடிப்பு, இயக்கம், இசையமைப்பாளர்னு எந்த துறைக்கு போனாலும் கடுமையான எதிர்ப்பு, அவமானம், நிராகரிப்பு எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி சந்தித்து தான் புதுமுக நடிகர்களும் இயக்குநர்களும் இசையமைப்பாளரும் உருவாகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இசைஞானி இளையராஜாவை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.